Hi friends, welcome to SSC 360 Tamil YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் சர்டன் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 23rd November ஸ்டார்ட் ஆகி 22nd December முடியுது. என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட். இதுக்கான எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து +2 அண்ட் டைப்பிஸ்ட் வந்து SSLC பாஸ் வித் டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 162 அண்ட் ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. அண்ட் இதோட அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அண்ட் பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 8 years அண்ட் மேக்ஸிமம் வந்து 30 years ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது MBC SC and STக்கு. அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து இல்லை யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாரையுமே வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் ரவுண்ட், அதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட் வைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் போட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 28th November ஸ்டார்ட் ஆகி 27th December முடிய போகுது. அண்ட் என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, கிரேட் 3 அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அண்ட் ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டெனோகிராஃபர் வந்து 10th standard வித் அண்ட் டைப்பிங் ரெக்குயர்மெண்ட்டு. யூடிசியும் அதே மாதிரி எனி டிகிரி வித் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். அண்ட் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அண்ட் ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் வந்து சயின்ஸ் கிராஜுவேட் இருக்கலாம், காமர்ஸ் கிராஜுவேட் இருக்கலாம், ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் 60% அக்ரிகேட் இருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 74. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்னால ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா இருக்க போது. ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 வித் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிளாக இருக்குது இதுக்கு. இதோட பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன். இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 12th December ஸ்டார்ட் ஆகி 1st January முடிய போகுது. இது என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் சிவில், எலக்ட்ரிக்கல், சிக்னல்ஸ் அண்ட் டிராஃபிக் அண்ட் ஜென்ரல் பொசிஷன். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஜென்ரல் பொசிஷன். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் BTech வித் 2 years relevant experience for senior executive and 4 years experience for manager. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 61 அண்ட் ஏஜ் லிமிட் வந்து 20 to 35. இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே இதில் கொடுக்கல, நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுக்கல. அண்ட் பே ஸ்கேல் வந்து 40,000 + இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன். இதோட அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15th December ஸ்டார்ட் ஆகி 14th Jan முடியுது. என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன் ஃபயர் சர்வீஸ் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு வந்து BE BTech இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஃபயர் இன்ஜினியரிங் ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து BSc வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் BE இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின், கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும், ஆர் கிராஜுவேட் இன் சயின்ஸ் வித் 2 years MBA. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 368. இதோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரலுக்கு வந்து 1000 rupees அண்ட் SC ST உமனுக்கு 170 rupees. மற்றவங்க எல்லாருக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இன் AAE முடிச்சிருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ப்ஷன் இருக்குது. அண்ட் இதோட ஏஜ் லிமிட் அண்ட் பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு. இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 21st December தான் ஓப்பன் ஆகுது, 27 Jan வரைக்கும் ஓப்பன் ஆகி இருக்குது. பொசிஷன் வந்து அசிஸ்டன்ட் கமாண்ட்மெண்ட். இந்த 3 கேட்டகரிக்கான பொசிஷன் மட்டும் தான் இதில் அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷனல் டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் 58% அக்ரிகேட், கண்டிப்பாக +2ல் வந்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் வித் 55% அக்ரிகேட்டாக இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. இதோட ஏஜ் லிமிட் வந்து 24 years அண்ட் பே ஸ்கேல் வந்து 56,000 + இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ரீசைக்கிள் போர்ட். இதோட அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15th December ஸ்டார்ட் ஆகுது, 31st January முடியுது. அண்ட் இதோட என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி கேட்டகரி 1 and 2க்கான ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் இது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இல்லை அப்படின்னா ஆர் BSc இன் கெமிஸ்ட்ரி. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டரி சப்ஜெக்டாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும். அண்ட் SSC, தட் இஸ் SSCனா 10th வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஆஃப் 60% அக்ரிகேட் இருக்கணும். இது கூட ITI இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் இருக்கணும். அப்படி ITI படிக்கலை அப்படின்னா NAC கொடுக்குற அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை 2 years முடிச்சிருக்கணும். இல்லை 1 year ட்ரேட் படிச்சிருந்தாங்கன்னா 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். இது மாதிரி வேரியஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டகரி 2க்கு. அது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அண்ட் இதோட ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இல்லை அப்படின்னா தாராப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்க போகுது. அண்ட் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 160. இது இல்லாமல் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்லாமல் நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஜாப்ஸை பற்றின ஜாப்ஸோட நோட்டிஃபிகேஷனும் அண்ட் லிங்க் டு அப்ளை எல்லாமே வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ் directly to our mail ID which is given in description box, or நீங்கள் நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இது மாதிரி நிறையா உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா SSC 360 தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.